ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ரிலீவ் கிடைக்கிறக்குள்ள ஸ்ட்ரெச் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ராக் ஸ்ட்ரெச் அது எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ரெண்டு காலுக்கும் எவ்வளோ நல்ல முட்டில் கேப் வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. ஸோ இப்படியெல்லாம் கீழே வைக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பெட்டில் கூட நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டு காலையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். ரெண்டு காலும் தரையில் பட்டிருக்கு. ஸோ இங்கே முன்னாடி ஏதாவது ஒரு பில்லோ கூட வச்சுக்கோங்க. எல்போ வரைக்கும் அந்த பில்லோவில் வச்சு பண்ண முடியுதுன்னா இப்படி வச்சுக்கலாம். ஸ்பைனை நியூட்ரலாக வச்சுக்கோங்க. ரொம்ப இப்படி ஆர்ச் பண்ணுறது, இப்படி ரொம்ப மேலே வந்து இப்படி பண்ணுறது எதுவும் பண்ணக்கூடாது. இப்படி வச்சுட்டு எவ்வளோ முடியுதோ நல்ல முட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத அப்படியே கொஞ்சம் உங்கள் ஹிப்பை பேக் கொண்டு போகிறீங்க. கொண்டு போகும்போதே உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெச் கிடைக்கும். உங்களோட க்ரோயின், இன்னர் தைஸ், ஃபுல் பெல்விக்கில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் கிடைக்கும்போது உங்களுக்கு லோவர் பேக் பெயினில் இமீடியட் ரிலீவ் கிடைக்கும். ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு முதல்ல வேணாலும் ஜஸ்ட்டு நீங்கள் பின்னாடி முன்னாடி இப்படி வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை பேக்கில் கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னைய ஃபாலோ பண்ணுங்கள்.